என் பேர் தாங்க ரகு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்பீடு பைக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க. எந்த அளவுக்குன்னா சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா பைக்கு ஸ்பீடாக போகுமா கார் ஸ்பீடாக போகுமான்னு கேட்கும்போது பைக்கு தான் சொயின்னு போகும்னு சொல்லிட்டு க்யூட்டாக சூர்யா சிரிப்பு போட்டவங்க நான். இந்த மாதிரி சத்தம் கேட்டால் கூட ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு பார்ப்போங்க. இவ்வளோ பிடிச்ச ஒன்று கிடைக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லைங்க நம்ம. என்னடா மார்க் இது? நான் 10th கூட தான் மார்க் எடுத்தேன். நான் கேட்டது வாங்கி கொடுத்தாராம்மா அவரு. இந்த பார், ஸ்கூட்டி எவ்வளோ வேகத்தில் ஓட்டுற, நீ பைக் எவ்வளோ வேகத்தில் ஓட்டுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் மார்க் எடுக்கிறேன் 12th. அவர் எனக்கு வண்டி வாங்கி தராரான்னு கேளு. பைக்கு நீ முதல்ல மார்க் எடு, அப்புறம் வண்டி வாங்குறதா இல்லையான்றது பார்க்கலாம். அப்படி வாங்கின பைக்கால் தான் எனக்கு ரேப்பிடோ வேலை கிடச்சிது. நான் கமிட் ஆனேன். அதே மாதிரி என் ஸ்பீடால் ரேப்பிடோ வேலையும் போச்சு. ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கினேன். எதிர்த்த வீட்டு அங்கிள், ரோட்டில் வாக்கிங் போகிற தாத்தா, ஸ்பீடாக போகும்போது பார்க்குற பொண்ணுங்க, நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே என்ன பார்க்குற பசங்க, ஒன் சைடில் உட்கார எங்கள் அம்மா, டபுள் சைடில் உட்கார என் ஆள். அவ்வளோ ஏங்க என் ஃப்ரெண்டு அன்வர், அவன் சொன்னால் எதை வேணால் கேட்பேன். ஆனால் இந்த ஸ்பீடு விஷயத்த மட்டும் அவன் சொல்லி கூட மாற்றிக்கலங்க நான். அடுத்து அந்த ஸ்பீடால் வந்த பிரச்சனை தாங்க இது. இன்னொரு பிரச்சனை உனக்கு, இந்த ஸ்பீடு பிடிச்சி தானே வந்த, இப்போ அதே ஸ்பீடு உனக்கு பயமாக இருக்கலாம். எனக்கு கூட ஹாப்பியா ஒரு லைஃப் வேணும்டா. சி ஒழுங்கா பேசல. உன்னை நான் ஸ்பீடா போகாதன்னு சொல்லல, கொஞ்சமா குறைச்சிக்கலாமே. அது என்னாலாம் என் ஸ்பீடை எவ்வளோக்காக மாற்ற முடியாது. அப்படி உனக்கு என் ஸ்பீடு பிடிக்கலண்ணா போய் தலப்ப. நான் சொல்றத கேளுடா. ஏண்டா நேற்று ஆள் வந்து அவளை கெஞ்சி அழுதுட்டு போயிருக்குது. கொஞ்சம் கூட எமோஷனல் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்க சேடிஸ்ட்டு. அவன் தான் அழ மாட்டான், சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும்லடா. அவனுக்கு ஒன்றா வக்காலத்து வாங்கி ஒருத்தன் வந்துடுவான். என்ன கருமனே தெரில. 2 பேரும் நடுவில் மாட்டிக்கிட்டு. பேசிட்டு சொல்கிறேன். டேய், அவள்கிட்ட விட்டு போகிறேன்னு சொன்னியா? அவன் எனக்கு கால் பண்ணி அழுவுறடா. செத்துட்டாவ. டேய், சின்ன பிள்ளை தானமா தெரிலையாடா உனக்கு? இங்கே பாடுறா, அவனை யாரும் ஸ்பீடை குறைக்க சொல்லடா. அவள்கிட்ட சும்மாவாவது ஒத்துக்குவேன்டா. அவன் நல்ல பொண்ணுடா. சும்மா ஆச்சு சாரி கேட்டு பேச்சேக்கோ. டேய் டக்குன்னு போனால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்டா. டேய், அவள் லைனில் தான்டா இருக்கா. டேய் ஹலோ ஹலோ, இந்த ஸ்பீடு விஷயம் மட்டும் நான் இனிமேல் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். மிச்சபடி உண்மையெல்லாம் காண்டில்லை, நான் மன்னிச்சிட்டேன் ஒன்று. ஓகே வச்சிடலாம். ஹலோ, இன்னும் 1 மணி நேரம் தான்டா இருக்கு. டைட்டில் கார்டு பார்க்கணும்டா, தலைப்படம்டா, சீக்கிரம் வாடா. அதெல்லாம் பார்ப்படா. டேய் நான் ஸ்பீடாக போய் விட்டுருவேன்டா. பாப்போன்னு தெரியும்டா எனக்கும். ரஷ்லாம் பார்க்கணும்டா டைட்டில் கார்டை. அதெல்லாம் போகலாம்டா. டேய் போகலாம்டா. தாண்டா அவன் கூட வரது. அந்த ஹெல்மெட்டை தான் போடண்டா. என்னடா பிரச்சனை? சரி போட்டேன்டா, போதுமாடா. நேற்றுலேருந்து இதுக்கு தாண்டா கால் அடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் தாண்டா இருக்கு. டைட்டில் கார்டு மட்டும் மிஸ் ஆகட்டுமே. பார்க்கலாம்டா. இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படி போகிறேன்னு பார்ப்போம்டா. டேய் டைட்டாக பிடிச்சிக்கடா, பறந்துட போகிற. எவ்வளோ நான்டா இருக்கு? 5 நிமிஷம் தாண்டா. சிஸ்டர், என்ன பிரச்சனை? ஓவர் ஸ்பீட் டாக்டர். காலேஜ் பசங்க 2 பேர், ஒருத்தன் ஹெல்மெட் போட்டதுனால சேஃபு, இன்னொருத்தன் ஸ்பாட்டு. பாவம். அன்வர், அவன் தான் அழ மாட்டான், சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும்லடா. என் ஃப்ரெண்டு அன்வர். பாப்போன்னு தெரியும்டா எனக்கும். ரஷ்லாம் பார்க்கணும்டா டைட்டில் கார்டை. ஆனால் இந்த ஸ்பீடு விஷயத்தை மட்டும் அவன் சொல்லி கூட மாற்றிக்கலாங்க நான்.